நான் ஜெயப்பிரியோட கணவர் மதுராந்தகம் கதைக்கிறேன். என் வைப்பை கொண்டு முதல் நாள் காய்ச்சல் வந்ததும் சரவணன் சாருக்கு கால் பண்ணி, ஜெயப்பிரியா தான் கால் பண்ணி கேட்டேன், சார் இப்படி காய்ச்சல் காயுது, உங்களை பார்க்கணும், எங்கே பார்க்கணுமாண்டி. அவரே சொன்னேன், கோப் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, நாளைக்கு வாங்க பார்ப்போமாண்டி. அங்கே போயிட்டு கோப் ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட் பண்ணி, இதை கோப் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்த உடனே நார்மல் காய்ச்சல் தாண்டி 2 மருந்து தந்தார். நார்மல் காய்ச்சல், நீங்கள் போய்த்து வாங்க, வீட்டை போய்த்து இந்த மருந்தை குடிங்கன்னு. அதுக்கு பிறகு திரும்ப வீட்டை போய் ஒரு 5 மணி போல், மதியம் பார்த்தவர் 5 மணி போல் திரும்ப காய்ச்சல் வந்தது. காய்ச்சல் வர திரும்ப அந்த மருந்து குடித்ததுக்கு பிறகு காய்ச்சல் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு பிறகு திரும்ப 1 மணிக்கு ஆக உரமாக இருந்தது. திரும்ப அந்த டைமுக்கு கோல் எடுத்து கேட்டோம், என்ன செய்யண்டி. அதோடு சொன்னார், உங்களுக்கு பயமாக இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, காய்ச்சல் பயமாக இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கண்டி சொன்னார். ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கண்டி சொல்ல 7ஆம் பாட்டியில் தான் வந்து நில்லுங்கண்டி சொன்னார். 7ஆம் பாட்டியில் வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் ஈடியூவில் அட்மிட் பண்ணி அடுத்த நாள் 17ஆம் தேதி அட்மிட் பண்ணி, 16ஆம் தேதி கோப் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் 17ஆம் தேதி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி 16ஆம் தேதி 9 மணி 10 மணி போல் 7ஆம் பாட்டிக்கு கொண்டு போய்த்தாங்க. 7ஆம் பாட்டிக்கு கொண்டு போய் அங்கேயும் எல்லா இடமும் பிளட் எடுத்து அவள் பார்த்ததில்லை. நார்மல் காய்ச்சல் சொன்னவங்க. நார்மல் காய்ச்சல் சொல்லி போட்டு 17 18 அப்படியே நார்மல் காய்ச்சல், உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நார்மல் காய்ச்சல் தான், காய்ச்சலை பற்றி இதே இல்லைன்னு சொல்லி போட்டு இரவு 10 மணிக்கு அவகிட்ட அவள் ஐசியூக்கு மாற்றிருந்தாங்க. நாங்கள் வீட்டை வந்ததுக்கு பிறகு அது வரைக்கும் அவள் வடிவாக நடந்து இது செஞ்சு தான் இருந்தவள். 10 மணிக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து இது ஐசியூக்கு மாற்றிட்டு எங்கள்கிட்ட சொன்னாங்க. எங்கள்கிட்ட அதையும் அறிவிக்கலை, மாற்றினதையும் அறிவிக்கலை. இங்கே வந்து பார்த்தோம், பாட்டுக்குள்ளே இல்லை. திரும்ப 10 மணிக்கு ஐசியூ காலையில் வந்து ஐசியூக்குள்ளே போய்ட்டு பார்த்தோம். ஐசியூக்குள்ளே வச்சுக்காங்க. ஐசியூக்குள்ளே இருந்து சொன்னாங்க, எங்கள்கிட்ட டெங்கு ஆன்டிஜன் செய்யக்கூடிய வசதி இல்லை, எங்கள்கிட்ட செய்யக்கூடிய மிஷின் இதுகள் இல்லை, நீங்கள் டெங்கு ஆன்டிஜன் ரிப்போர்ட் அவகிட்ட சொல்லியிருந்தாங்க. டெங்கு இது ஆன்டிஜன் ரிப்போர்ட் வெளியிடத்தை எடுத்து பார்க்கணும். அதை அவள் நான் போயிட்டு பார்க்க காலையில் 6 மணிக்கு சொன்னால், இப்படி ஏதோ ரிப்போர்ட் எடுக்கணுமா, பார்க்கட்டாமன். அதுக்கு பிறகு டெங்கு ஆன்டிஜன் ரிப்போர்ட் ஆமாண்டு அவங்க இது செய்ய உடனே நான் அவங்கள்கிட்ட சொல்லி பிளட் சாம்பிள் எடுத்து வெளியால் லேப்புக்கு கொண்டு போய் டெங்கு ஆன்டிஜன் ரிப்போர்ட் எடுத்து 8:45 9 மணிக்குள்ளே அந்த ரிப்போர்ட் தந்தாங்க. அதில் தான் டெங்கு பாசிட்டிவ் வந்தது. அது டெங்கு பாசிட்டிவ் வர அந்த டெங்கு பாசிட்டிவ் வந்த ரிப்போர்ட்டை பார்த்த பிறகு தான் இவக்கு டெங்கு பாசிட்டிவ் இவங்க சொன்னேன். அது வரைக்கும் டெங்குண்டா இவங்க சொல்லலை. அவங்க சொன்ன நார்மல் காய்ச்சல்னு அவங்க சொன்னேன். அதுக்கு பிறகு திரும்ப அதுக்குரிய மருந்து இப்போ அன்றைக்கு ஃபுல்லாக அவக்கு காய்ச்சல் இல்லை. இப்போ டெங்கு ஆன்டிஜன் எடுத்து அன்றைக்கு காலையில் காய்ச்சல் காய்ச்சல், அதுக்கு பிறகு ஃபுல்லாக காய்ச்சல் இல்லை. 17 18 இங்கே வச்சுருந்தவங்க இந்த வாட்டுக்குள்ளே ஐசியூக்குள்ளே 19 நான் இந்த ரிப்போர்ட் எடுத்து கொடுத்தேன். 20ஆம் தேதி காய்ச்சல்ன்ற சாமானே அவருக்கு இல்லை. 21ஆம் தேதி காலையில் நாங்கள் பார்க்க போகிறோம். பகரு நௌதாமன் ராவு அந்நேரம் பவா கிடைக்கிறதுக்கு இது செய்யுது. பவா கிடைக்கிறதுக்கு இது செய்யக்குள்ள சொல்கிறாங்க, நார்மலாக தான் பிறக்கும் உங்களுக்கு, நார்மலாக பிறக்கும் வேண்டி சொல்லி போட்டு நார்மலாக பிறந்ததுக்கு பிறகு அவள் நார்மலாக பிறந்ததுக்கு பிறகு 21ஆம் தேதி நல்லா கதைக்காவும், ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்களோட நல்லா கதைக்காவும். நல்லா கதைக்கிட்டு திரும்ப இரவு நாங்கள் வீட்டை வரோம். 1:15 1:12 பவா கிடைக்கிது. அதுக்கு பிறகு 4 மணிக்கு 5 மணிக்கு எங்களோட கதைச்சி 5 மணிக்கு கதைச்சதுக்கு பிறகு 5 மணி இந்த 6 மணி 6:15 வரைக்கும் எங்களோட கதைச்ச நல்லா ஒரு பிரச்சனையும் இல்லாமலுக்கு திரும்ப 6 மணி போல் நாங்கள் வீட்டை வந்துட்டோம். 8 9 மணிக்கு பிறகு அந்த காலையில் இரவு என்ன நடந்துட்டு தெரியாது எங்களுக்கு. ஆனால் காலையில் நாங்கள் 6 மணிக்கு பார்க்க போக்குள்ள சொல்கிறாங்க, இரவு
பிளட் போனதாம், அதால் ஆப்ரேஷன் பண்ணினதாம். ஆனால் ஆப்ரேஷன் செஞ்சதுக்கு எங்கள்கிட்ட ஒரு இது எங்கள்கிட்ட கேட்கையும் இல்லை, எங்கள்கிட்ட சைன் வாங்கையும் இல்லை. நான் எது இதை சைனும் பண்ணல, இப்படி ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்கன்ட்டு எங்கள்கிட்ட கேட்கையும் இல்லை. ஆனால் அந்த ஆப்ரேஷன் செஞ்சுக்காங்க. ஆப்ரேஷன் செஞ்சதும் அதையும் நைட்டு இல்லை, ஐசியூக்கு மாற்றினது நைட்டு இல்லை, ஆப்ரேஷன் செஞ்சது நைட்டு இல்லை. திரும்ப சொல்கிறாங்க எங்கள்கிட்ட ஆப்ரேஷன் செஞ்சுட்டு அடுத்த நாள் ஆப்ரேஷன் செஞ்சு அடுத்த நாள் ஆப்ரேஷன் செஞ்சு தாங்கன்றாங்க. அன்றைக்கு காலையிலேயும் மதியம் போய் எழுப்பி கதைக்காவும் கதைச்சதுக்கு பிறகு 23ஆம் தேதி போய் பார்க்க கண்மூடி கண்மூடின மாதிரி இருக்குது. அதுக்கு பிறகு சொல்கிறாங்க நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கான், கிட்னி எல்லாம் கிட்னி அந்த அளவுக்கு பாதிக்கலையா, நுரையீரல் தானே கொஞ்சம் கூட பாதிக்கப்பட்டிருக்கான். திரும்ப அங்காளமா இப்போ இரவு நாங்கள் வீட்டை வந்ததுக்கு பிறகு சொல்கிறாங்க அடுத்த ஐசிக்கு மாற்ற போகிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த ஐசிக்கு மாற்ற போகிற மாதிரி சொல்லக்குள்ள கூட சொல்கிறாங்க எங்கள்கிட்ட அவட நுரையீரல் மட்டும்தான் பிரச்சனை, வேற ஒரு இதுலேயும் பெருசாக பிரச்சனை இல்லை, சின்ன தாக்கம் தான் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் செஞ்சிடுவோம் அப்படி சொல்லி போட்டு 2வது நாள் 25ஆம் தேதி போய்ட்டு டாக்டர்கிட்ட கேட்க சொல்கிறாரா, அந்த ஐசியூக்குள்ளே இருக்கிற மதன் சார்கிட்ட கேட்க சொல்கிறாரு இப்படி நுரையீரலில் பிரச்சனை இருக்க. 24ஆம் தேதி சொல்கிறாரு நுரையீரலில் பிரச்சனை இருக்கு, நாங்கள் அந்த பிரச்சனை கொஞ்சம் அந்த பிரச்சனை குறைய 2 நாளையில் நாங்கள் மயக்கத்திலேருந்து எடுத்து பார்ப்போம். எடுத்து பார்த்தா அவருக்கு நுரையீரலில் பிரச்சனை கொஞ்சம் சரியாகி இருந்ததுண்டா, கிட்னி அதுகள் எல்லாம் பெருசாக பாதிப்பு இல்லைன்னு சொன்னவங்க. ஆனால் எடுத்து பார்க்கக்குள்ள அவள் ஒழுங்காக பழைய மாதிரி நிலைமையில் இருந்து கதைச்சா வேண்டாம், நாங்கள் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் உடனே நாங்கள் செய்வோம் சொன்னவங்க. ஆனால் 25ஆம் தேதி நாங்கள் போக்குள்ள சொல்கிறாங்க அவட கிட்னி வேலை செய்யுது இல்லை, அதுதான் பிரச்சனை என்று சொல்லி உடனே சொல்லி போட்டு இது செஞ்சுட்டாங்க. ஆனால் ரத்தம் சுத்திகரிக்கண்டு தான் அங்கே வச்சுருந்தாங்க. என்ன செஞ்சாங்க ஏது செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, மயக்க நிலையில் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் எங்களோட ரிப்போர்ட் அவருக்கு மருத்துவம் செஞ்ச ரிப்போர்ட் நாங்கள் ப்ரைவேட்டாக ஏகாட் அங்கே எங்களோட எம்ஓச்சால அந்த ஏகாட் அந்த ரிப்போர்ட் அந்த இது தரல. நாங்கள் ப்ரைவேட்டாக பார்த்ததில் ஸ்கேன் பண்ணின ரிப்போர்ட் ப்ரைவேட்டாக அவரை 12 மாதம் அந்த 10 மாதமும் 12-13 ரிப்போர்ட் சரவணன் சாரை புக் பண்ணி 12-13 தடவை ஸ்கேன் பண்ணி பார்த்தனாங்க. அந்த ரிப்போர்ட் பண்ணின அந்த கொப்பி எங்களுக்கு தரல. இப்போ அவருக்கு செஞ்ச ட்ரீட்மெண்ட் பண்ணின அந்த இதை ஒன்றுமே தரல, ட்ரீட்மெண்ட் பண்ணின மருந்து என்னென்ன செஞ்சாங்க அப்படின்ட்டு அந்த இதில் கொப்பி ஒன்றுமே எங்களுக்கு தரல, அது தரல. அடுத்தது எங்களோட முக்கியமான எங்களோட பிள்ளைகிற எதிர்காலத்துக்குரியது அவட பாபா வகுத்தில் இருந்ததுலேருந்து அந்த ஏகாட் தரல. நாங்கள் ப்ரைவேட்டாக பார்த்த அந்த கொப்பி தரல, அதுக்கு அதை எடுத்து தரத்துக்குரிய உதவி அவ்வளவும் ஜனாதிபதியை நம்பியிருக்கோம். இதுக்குரிய நல்ல முடிவு வரணுமெண்டு ஜனாதிபதியை நம்பியிருக்கோம். அதே மாதிரி இது எங்களுக்குரிய ஆவணங்கள் எங்களோட ஏகாட் வரணும், இதுவும் வரணும். அவருக்கு செஞ்ச ட்ரீட்மெண்ட்ற கொப்பி அவ்வளவும் எங்களோட கைக்கு வரணும், ஒரிஜினலாக வரணும். அடுத்தது நீதித்துறை சார்ந்த அதிகாரிகள் எங்களுக்கு உதவி செய்யணும். ஏனண்டா இவட உயிரை எடுத்துட்டாங்க, இனி வரப்போகிறது இனி இதே மாதிரி ஒருவருக்கு நடக்கக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் இதே மாதிரி நடக்கக்கூடாது. டாக்டர் சரவணன் அவரை புக் பண்ணினாங்கண்டா அவரே தான் பிரசவம் பார்க்கணும். பிரசவம் பார்க்கக்குள்ளே அவர் நிற்கல. அவர் எங்கள்கிட்ட சொன்ன நான் நிற்பேன் உங்களுக்கு பிரசவத்துக்கண்டி, அவருக்கு பிரசவம் பார்க்கக்குள்ள அவர் இல்லை. என்ன இப்படி இருக்கேன்னு சொல்லி மகளுக்கு கேட்க பிரச்சனை இல்லை, நோமலாக தானிக்கு நல்லமன்னு சொல்லி பிறகு 19ஆம் தேதி அவருக்கு பிளட் செக் பண்ணணுமாமன்னு சொல்லி சொன்னேன். பிளட் செக் பண்ண எங்கிட்ட இங்கே ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் வெட்டிக்குளவில் அந்த மெஷின் இல்லை, நீங்கள் ப்ரைவேட்டாக தான் செய்து வரணும்னு சொன்னவங்க. பிறகு அவரோட ஹஸ்பண்ட் போய் ப்ரைவேட்டாக செய்து கொண்டு வந்து கொடுத்தவர். பிறகு தான் மகள் இடங்கன்னு சொன்னவங்க. அது வரையிலையும் நோமல் காய்ச்சல் அவருக்கு பிரச்சனை இல்லை, நோமல் என்று தான் சொன்னவங்க. இப்போ வந்து அப்போ எங்களை நியாய நீதியை கேட்க போனால் அவனுங்களை எங்களை விளட்டுறானு. நாங்கள் பார்ட்டவே கேட்குற ஜனாதிபதி செயலத்துக்கு இன்னும் போகலையே அந்த தகவல் ஒன்றும், அவரால் ஒரு முடிவும் வரலையே எங்களுக்கு இன்னும்.
எங்களுக்கு ஒரு நியாய நீதி வேணும், எங்களோட மகளுக்கு வேணும். நாங்கள் எங்களோட மகளுக்கு நியாய நீதி வர மட்டும் விட மாட்டோம். ஏன்னா புள்ள அனாதையாக போய்த்து புள்ளை எப்படி நாங்கள் இனி வளர்க்குறோம்? எங்களுக்கு அவ்வளோ இழப்பு. ஒரு பட்டதாரி படித்த ஒரு பட்டதாரி நாளைக்கு இந்த சமுதாயத்தில் எப்படி இந்த வாழ்ந்துருப்பாவ அவள். அதெல்லாம் அழிச்சு போட்டோம். பட்டதாரிக்கு இல்லாத மதிப்பு சும்மா நோமலாக்கள் வரையா போகுது. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து அங்கே இங்கே செஞ்சு கொண்டு வந்து உங்கள்கிட்ட உயிரை கொடுத்து போட்டு போகிற அளவுக்கு இருந்தால் அப்புறம் என்னதுக்கு டாக்டர்மார்? ஒரு புள்ளத்தாச்சி பொம்பளைக்கு வயிற்று வலி ஒரு இதுன்னு சொன்னால் அவருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும், அவள் தான் பார்க்கணும் முதலாவது நாம். இதை அப்படி இல்லை வச்சிருந்து பட்டி போகிறோம், அது சரி இது சரி நோமல் காய்ச்சல்னு சொல்லி அப்படியே இருந்து போட்டு அவன் கடைசியில் சொன்னான் கடவுள்கிட்ட வேண்டுங்கடா, கடைசி கட்டத்துக்கு அவன் உயிரை போ காட்டி போட்டுங்கடா, கடவுள்கிட்ட வேணுங்க. நாங்கள் எந்த கடவுள்கிட்ட போகிறோம், எந்த கடவுள் உயிரொழிப்பு தரப்போகிறான்? ஒரு கடவுளும் அந்த நேரத்தை கை கொடுக்க மாட்டார்.